ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தைக்காரன். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வெற்றி வந்துட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காரு வெஜிஷியன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற சின்ன குழந்தைகளெல்லாம் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக கையெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் அடிபட்டுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அதுக்கப்புறமா எந்திரிச்சு பார்த்துட்டு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நர்ஸ்கிட்ட கேட்க, நர்ஸ் வேகமாக ஓடி போய் டாக்டரை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம டாக்டர்கிட்டையும் கேட்க அப்படி நம்ம ஹீரோ மயங்கி விழுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் நின்றி வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பூத கண்ணாடி ஆஃபீஸில் வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 3 மிகப்பெரிய டானோட டாக்குமெண்ட்ரி பற்றி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணதை ஃபுல்லாக அங்கே இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சென்னையில் கடந்த 20 வருஷமாக தான் கோல்டு, ஹவாலா, அது மட்டும் இல்லாமல் டைமண்ட் கடத்துறது வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் வெறும் 3 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரி அப்படின்ற மாரி கோல்டு, அதாவது நார்த் தமிழ்நாடுக்கு தேவையான மொத்த தங்கமும் இவங்கிட்ட இருந்து தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து தங்கத்தை வந்துட்டு ஒன்லி கப்பலில் மட்டும் தான் எடுத்துட்டு வருவான், வேற விமானம் அந்த மாதிரி எந்த இதுலையுமே எடுத்துட்டு வர மாட்டான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற கஸ்டம்ஸுக்கெல்லாம் கரெக்ட் பண்ணி இவன் வந்துட்டு மிகப்பெரிய ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்கண்டு ரவி. இவன் வந்துட்டு சென்னையில் இருக்கிற ஜுவல்லரி ஷாப்புக்கெல்லாம் இவன் தான் மிகப்பெரிய ஒரு காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின்ல இருந்து டைமண்டை கடத்தி கொண்டு வரது, அங்கே இருக்கிற கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஃபுல்லாமே கரெக்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இவன் கையில் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற பாதி அரசியல்வாதிகள் முதற்கொண்டு கையால் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய லிங்க் வச்சிருப்பாரு. மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாலர் அழகு. இவன் வந்துட்டு ஹவாலா, மணி லாண்டர் அப்படின்ற இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாமே ஆள் இருக்காங்க. இவன் சொடக்க போகிற நேரத்தில் எவ்வளோ பணமாலாம் இருந்தாலும் அப்படியே கைமாற்றி விட்டுருவான். இவங்க 3 பேருமே 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேட்டு கிட்ட தான் வேலை பார்த்தாங்க. அப்போ ஒரு பிரச்சனைனால அந்த சேட்டை வந்து 2-3 பேருமே போட்டு தள்ளிடுவாங்க. இதை விசாரிக்க வந்து அங்கே அந்த போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் பைசா கொடுத்துட்டு இந்த கேஸை வந்து அவர் கூட வேலை பார்த்த கணக்கு பிள்ளை அவர் மேலே திருப்பி விட்டுருவாங்க. முதல்ல இவங்க 3 பேருமே ஒன்றா தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வர எல்லாருமே தனித்தனியாக ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நியூஸ் ஃபுல்லாமே நம்ம டாக்குமெண்ட்ரியில் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. வர 23ஆம் தேதி அந்த மாரியோட கேங் வந்துட்டு ஹார்பர் வழியாக தங்கத்தை கடத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டு ரவி அவங்க கேங்கும் ஏர்போர்ட்டில் வந்துட்டு நம்ம வைரத்தை கடத்த போகிறாங்க. இந்த 2 விஷயத்தை நான் வந்து கவர் பண்ண போகிறேன் சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு சீனியர்கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இதனால் அவன் உயிர் கூட போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சீனியர் ஆஃபீஸரும் அவரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து நான் சால்வ் பண்ணுவேன், அதாவது அவங்கள வந்து கண்டிப்பாக நான் வந்து போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுப்பேன் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் நம்ம சீனியர்கிட்ட சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அடிபடுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டுறாங்க. அப்படி மாரியை போய் சந்திக்கிறாரு. சந்திச்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதாவது தங்கத்தை கொண்டு வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் முறை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை பைசா வந்து மாற்றுறீங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு அழகு வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமே படாமல் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுறது, 2000 பைசா வந்துட்டு வாங்கிட்டு அதுக்கு பதில் 500 பைசா கொடுக்குறது ரொம்ப ஈஸி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வெற்றியும் சொல்கிறான். அவன் ஒரு பிளான் சொல்கிறான். என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகோட கேங்க வந்து இப்போ கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுறதுக்காண்டி ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வந்து கைமாற்ற போகிறாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நான் அடிக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல அழகும் இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க, நான் வந்து உங்களுக்கு வந்து பாதி பைசா தரேன், நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீயே உன்னோட உதவி வந்து பார்த்துக்கிட வேண்டிய அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அழகும் சொல்கிறான். இல்லை எனக்கு வந்து உங்களோட பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும், அவங்கள சமாளிக்கிற அளவுக்கு வேற ஆள் யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி அப்படின்ற இந்த டீலுக்குமே நம்ம அழகு ஒத்துக்கிறான். கட் பண்ணால் இங்கே நம்ம வெற்றி வந்து கண்மொழிக்காரு. முடிச்சுட்டு அங்கே இருக்கிற டாக்டர் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு நடந்த விஷயத்து ஃபுல்லாக சொன்னால் தான் என்னால் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே டாக்டர் உங்களுக்கு வந்து அம்னீஷியாவாக இருக்கும், அதாவது கடந்த வாரம் இல்லைனா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்ததுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டாக்டரும் சொல்கிறாங்க. அங்கே கட் பண்ண ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படியே ராமு அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கடைக்கு கூட்டு போகிறாரு. அவர் வந்து 20 தாளை பார்த்துட்டு அங்கே இருக்கிற சீரியல் நம்பரையும் பார்த்துட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்து இங்கே இருக்கிற மாலுக்கு போங்கன்னு சொல்கிறாரு. மாலுக்கு அவங்களும் போகிறாங்க. இவங்கள ஃபுல்லாமே நம்ம பூத கண்ணாடியில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின், அவங்க வந்து ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ராமுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் பழக்கமாகறாங்க. அதாவது அந்த இடம் வந்து மாரியோட இடம். அந்த இடத்துல ஹீரோயின் பின்னாடி வந்து நோட்டை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து நம்ம மாரியோட ஆளுங்க எல்லாருமே அவரை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாங்க ஹீரோயினை கேட்க. உடனே நம்ம ராம கூப்பிட்டு நான் வந்து இவரோட கஸ்டமர் தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராமு ஆமாம் என்னோட கஸ்டமர் தான், சரி இங்கெல்லாம் நீ அவங்களை கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ராமுகிட்ட சொல்லிட்டு நம்ம மாரியோட ஆளுங்களும் போயிருந்தாங்க. இப்போ நம்ம வெற்றியும் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது ஏடிஎம்ல வந்துட்டு பணம் ரீஃபில் பண்ணுற அந்த வண்டிக்கு வந்துட்டு கொள்ளடிக்கிறக்காண்டி நம்ம வெற்றி போறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கூட லீ டைசன் அப்படின்னு 2 பேர்த்தையும் கூட்டு போறாரு. ஆக்சிடென்ட் ஆயிருது. உடனே அங்கே இருக்கிறவங்களாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டயத்தில் லீ வந்துட்டு அந்த காரை திறக்க முடியாத அளவுக்கு ஒட்டி நிப்பாட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டிரைவர்கிட்ட வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க. முன்னாடி இருந்து வந்து நம்ம டைசனை அந்த வண்டியோட பூட்டை உடைச்சு அங்கே இருக்கிற பணத்தை எடுத்துட்டு ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க. இதை ஃபுல்லாமே பார்த்துட்டு இருந்த டிரைவர் உடனே அங்கே இருக்கிற பக்கத்தில் இந்த செக்யூரிட்டி சொல்றாங்க. செக்யூரிட்டி அவங்கள விரட்டிட்டு போறாங்க. ஆனால் அவர் பிடிக்க முடியாமல் தப்பிச்சு ஓடிடுறாங்க. அந்த டயத்தில் தான் அவங்க கொண்டு போனதெல்லாம் டம்மின்னு தெரியுது. உடனே பின்னாடி வந்த நம்ம ஹீரோ வெற்றி வந்துட்டு பணத்தை வந்து யாருக்குமே தெரியாமல் அசால்ட்டாக அடிச்சுட்டு அவரும் போயிருந்தாரு. இப்போ மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த லீ டைசன் அப்படி 2 பேத்துக்கும் பைசாவும் கொடுத்துட்டு அவரும் அந்த இடத்த விட்டு போறாரு. அங்கே கொள்ளடிச்ச பைசா எடுத்துட்டு நேராக மருத்துவமனைக்கு போகிறோம். போனது மட்டும் இல்லாமல் அங்கே ஜனனி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு பைசா வந்துட்டு அந்த ரிசப்ஷனில் கட்டிக்கிட்டு நம்ம வெற்றியும் அங்கேருந்து போயிருந்தான். இந்த ஜனனி யாரு அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம போக பார்க்கலாம். அங்கே சீனை கட் பண்ண அடுத்து காபி ஷாப்பில் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு ஒரு கேஸை பற்றி
டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் நம்ம வெற்றியும் உள்ள வர்றான். வந்து மணி அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வெற்றியை தெரியும். ஸோ பேசிக்கிட்டு இருக்க அப்போ தான் அந்த கொலை விஷயம் வந்து ஒன்று ஞாபகம். ஒரு வீட்டில் வந்து 2 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மணியும் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினும் அதுவும் தற்கொலை கிடையாது கொலை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வெற்றி பார்க்குறான். பார்த்துட்டு இது வந்து கண்டிப்பாக கொலை தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சரக்கு வாங்கிட்டு அங்கே கப்புள்ஸ் 2 பேரும் அடிக்கலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் சரி சரக்கு அடிக்கிற ஃப்ரெண்டு வரல, ஸோ அதனால நம்ம வந்து ஜூஸ் குடிக்கலாம் சொல்லிக்கிட்டு ஜூஸை குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இறந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையை பண்ணது வந்துட்டு அந்த 3வது ஆளு தான் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம வெற்றியும் சொல்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம ஹீரோயினும் இவன் சொல்கிறது கரெக்டு தான் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம மணிட்டே சொல்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம டாலர் அழகாக காட்டுறாங்க. 23ஆம் தேதி நம்ம ஹார்பருக்கு வந்துட்டு தங்கம் வருது. இந்த வட்டம் அந்த வந்து நம்ம தான் கண்டிப்பாக அடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம அழகரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த டயத்தில் தான் அவங்க கூட இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் டைசன் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களை ஃபுல்லாக பாண்டிச்சேரியிலேருந்து வர சொல்லுடா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அவங்க வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வித்தக்காரன் ஒருத்தர் இருக்கான், அவனை எனக்கு தெரியும், அவனை வேணா நான் வர சொல்லட்டான்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி பேரை சொல்லுவாங்க. சரிட்டு அவனை வர சொல்லுடான்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே நடந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானும் போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவன் மேலே சந்தேகமாக இருக்கு சொல்லிட்டு அழகர் வந்துட்டு எப்பவுமே இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்கடா சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட சொல்கிறான். இவங்க 2 பேருமே அவனை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இங்கே வாங்கின அட்வான்ஸும் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அங்கே டாக்டர்கிட்ட வந்து கட்டிட்டு நம்ம வெற்றியும் அங்கேருந்து கிளம்பிடுதான். அங்கே கட் பண்ணால் இங்கே நம்ம வெற்றியை வந்து மறுபடியும் இங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. இவங்களுக்கு நடந்த பிரச்சனையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் இவளை அடிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தன்னை சுற்றி என்னதான் நடக்குன்னு தெரியாமல் அங்கேருந்து தப்பிச்சு போகலாம் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருந்த ஒருத்தருக்கு மொபைலில் வாங்கி யாருக்கோ கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பமா அங்கே அந்த வில்லன் குரூப் வந்துட்டு அவரை பிடிக்கிறக்காண்டி வராங்க. அவரு தப்பிச்சு ஓடி போய் ஒரு டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆஃபீஸில் போயிட்டு தஞ்சம் அடைஞ்சிருந்தாரு. அங்கே வந்து வில்லன் குரூப் எல்லாமே பார்த்துக்கிட்டு அவனை வெளியே விடுங்கன்னு சொல்ல அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு இல்லை விட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எடுத்து காமிக்க அந்த டயத்தில் அங்கே வந்து நம்ம ஆர்மி ஆஃபீஸர் ஃபுல்லாமே அங்கே இருக்கிற வில்லன் குரூப் ஃபுல்லாக பிடிச்சிருந்தாங்க. இந்த டயத்தில் நம்ம வெற்றியும் அங்கேருந்து தப்பிச்சு போயிருந்தான். அவங்க சொன்ன அந்த 23ஆம் தேதியும் வருது. அந்த டயத்தில் நம்ம மாரியோட ரைட் ஹேண்டும் அங்கே இருக்கிற அந்த தங்கத்தை ஃபுல்லாமே கப்பல்லேருந்து வாங்கிட்டு காரில் வந்து வச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அந்த டயத்தில் இந்த விஷயத்தை ஃபுல்லாமே நம்ம வெற்றி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லுவான். அவளுக்கு தெரிஞ்ச தர்மராஜ் அப்படின்ற போலீஸ்காரன் அந்த விஷயத்தை ஃபுல்லாக சொல்ல அவரு வந்துட்டு அங்கே இருக்கிற நம்ம ரைட் ஹேண்டான மாரியோட ஆள்கிட்ட இருந்து அந்த தங்கத்தையும் வாங்கியிருந்தாரு. வாங்கினது மட்டும் இல்லாமல் அவருக்கு வேமா கால் பண்ணிட்டு மாறிட்டு சொல்ல மாறி வேமா கால் பண்ணி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார்ட்ட கேட்காரு. அது எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு இங்கே இருக்கிற அந்த தங்கத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் வண்டியில் ஏறி அவரு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் தான் நம்ம வெற்றி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வர வச்சு அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தாரு. பண்ணது மட்டும் இல்லாமல் போய்கிட்டு அங்கே தங்கத்தையும் வாங்கிட்டு அவரு வந்துருந்தாரு. இந்த டயத்தில் தான் நம்ம அழகுங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தை அவன்றது வாங்கினது மட்டும் இல்லாமல் அவனை அங்கேருந்து அடிச்சு போட்டுட்டு அவனை கிளம்பிடுறாங்க. அந்த கழுத்தில் அடிபட்டுருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து இவங்க அடிச்ச அடியால தான் அவருக்கு அடிபட்டிருக்கும். அப்புறமா வந்து நம்ம அழகிட்ட அந்த பேக்கையும் கொடுக்காங்க. அந்த பேக்கில் வந்து தங்கம் கிடையாது. உடனே அவரு திட்டிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஜனனி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அங்கே தான்டா அவன் இருப்பான், அவனை போய் தூக்கிட்டு வாங்கடா சொல்லிக்கிட்டு நம்ம அழகும் சொல்றாரு. அங்கே போனது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றியும் தூக்கிட்டு வந்து அழகிட்ட கொண்டு வராங்க. அவனும் என்னால் என்னை தடிச்சு தங்கடா சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் நம்ம தங்க அடிக்கே போல என்ன நிமித்தானே போக போறோம்னு சொல்லிட்டு வெற்றியும் அவங்கள வந்து குழப்பிக்கிட்டு இருக்கான். அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த பழசெல்லாம் மறந்துருக்கு பார்த்தீங்களா. உடனே நம்ம அழகு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவர் வீட்லேயே போய்கிட்டு சரி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. உடனே வெற்றி நம்ம ஒரு பிளான் போடுவான். என்னன்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி வந்துட்டு நம்ம கற்கண்டு ரவியோட தங்கம் வந்துட்டு ஏர்போர்ட்டில் வருதுனே அதை வந்து நம்ம வேணா அடிக்கலாமா சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அடிச்சு கொடுத்தா சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அழகரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்டலாம் பேசிட்டு அப்படியே நம்ம வெற்றியும் அவங்க வீட்டுக்கு போகிறான். போனால் பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டே இல்லடா, உன்னோட தங்கத்தை நீ எடுத்துகிட்டு போகிறத நான் வந்து பார்த்தேன், என்னை யூஸ் பண்ணிட்டு நீ வந்து தங்கத்தை அடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்துட்டு நம்ம வெற்றி சொல்கிறான். வெற்றி வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த டயத்தில் தான் அவளுக்கு வந்து இப்போ பர்த்டே வரும். சரி இன்னைக்கு வந்து என்னோட லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் சொல்லிக்கிட்டு போகிற டயத்தில் வேற ஒருத்தன் வந்துடுவான். வந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவங்களும் மேரேஜ் பண்ணிப்பாங்க. இதனால மனசு உடஞ்சு போன நம்ம ஒரு நாள் வந்துட்டு அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாரு. வந்துட்டு நம்ம ஜனனியும் வந்திருந்தாங்க. சரி என்ன சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட்ட கேட்டேன். இப்போ தான் அவர் சொன்னார் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு. என்னதான் ஒருதலை காதலாக இருந்தாலுமே அவங்க வந்து இந்த நிலைமையில இருக்காங்களே சொல்லிட்டு அவங்களுக்காண்டி அந்த பணத்தை ஃபுல்லாமே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம வெற்றியும் சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் இவன் சொல்கிறதா நம்பி சரி இனிமேல் எந்த உதவினாலும் என்கிட்ட கேளு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம கல்கண்டு ரவியை காமிக்கிறாங்க. அவருக்கு கஸ்டம் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு நம்மளோட கற்கண்டு ஒன்று வருது, அதாவது நம்மளோட டைமண்ட் ஒன்று வருது, அதை வந்து எப்படியாச்சும் நீ வெளியே கொண்டு வந்துரு அப்படி சொல்லி நம்ம மாரிமுத்துட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரும் சரி என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி உன்னோட கமிஷன் வந்து உனக்கு வந்து அதிகமாகவே நான் கொடுத்துருந்தேன் சொல்லிக்கிட்டு அந்த கமிஷனையும் அவங்களோட ஆள்கிட்ட கொடுத்து அவரோட காரில் வந்து வச்சிருந்தாங்க. நம்ம மாரிமுத்து நேராக ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஒரு நெக்லஸ் கேட்டிருப்பாங்க. அந்த நெக்லஸ் வந்து வாங்கி கொடுக்காம ரொம்ப நாள் ஏமாத்திக்கிட்டே இருப்பாரு. அதனால அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு மேலே கோவமாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வட்டம் நான் நெக்லஸ் வந்து கண்டிப்பாக வாங்கி தரேன்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவரும் ஃபோனை கட் பண்ணுறாரு. அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்துட்டு அவருக்கு டீ கொண்டு வராரு. அந்த டீயை குடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு நெஞ்சு வலி வந்துருது. உடனே அங்கேருந்து அவர் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிருந்தாங்க. இதுமே நம்ம கற்கண்டு ரவிக்கு தெரியாது. அதே மாதிரி இவனோட ஆள் ஒருத்தர் வந்துட்டு சிவப்பு கலர் தொப்பி போட்டிருப்பான். அவனை வந்து அவனை வெளியே விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு நம்ம மாரிமுத்தும் அவனோட அசிஸ்டன்ட்டை சொல்லிட்டு போயிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சிங்கு அப்படின்னு ஒருத்தரை காமிப்பாங்க. அவர் வந்துட்டு ரொம்ப நேர்மையான ஆஃபீஸர். நம்ம மாரிமுத்தோட சின்னவனாக இருந்தாலும் ரொம்ப
ரொம்ப நேர்மையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கற்கண்டு ரவிட்டி அவன் ஆல்ரெடி சொல்லி வச்சிருப்பான். கொள்ளடிக்கிறதுக்காண்டி நம்ம வெற்றியோட குரூப்பும் காரில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் ஏர்போர்ட்டில் வந்து க்ளீன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களும் உள்ள வந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் எதுவுமே நம்ம கற்கண்டு ரவிக்கு தெரியாது. வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம டைமண்டை கொண்டு வர அந்த சோப்பில் ஒரு தப்பி போட்ட பையனை வந்துகிட்டு இருக்கான். வந்தது மட்டும் இல்லாமல் சிங்கு அங்கே தான் இருக்காரு. அந்த டயத்தில் நம்ம மாரிமுத்தோட அசிஸ்டன்ட் வந்து அங்கே நிற்காதரா போட சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனும் சரி எல்லாத்துக்கும் பைசா கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க முன்னாடியே போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு கொண்டு வந்த டைமண்டை எடுத்து காமிச்சிட்டு அப்படி போகிறான். இதை ஃபுல்லாக நம்ம சிங்கு பார்த்துட்டு அவன் காத்தோட ஒரு அடி அடிச்சுட்டு அவன்கிட்ட இருந்து டைமண்டை வாங்கி ஒரு சேஃபான இடத்துல லாக்கரில் கொண்டு போய் வச்சிருந்தாரு. இந்த விஷயத்தை ஃபுல்லாமே நம்ம மாரிமுத்தோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம கற்கண்டு ரவிக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறான். அவருக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதிக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி 20 கோடி ரூபா வயிறு ஒன்று மாட்டியிருக்கு, இதை மட்டும் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நாள் உங்களுக்கு தரேன் சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே இருக்கிற அரசியல்வாதியும் சரி நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசுகிறேன் அப்படி சொல்லிக்கிட்டு அவரும் கட் பண்ணியிருந்தாரு. அரசியல்வாதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசுகிறாரு. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆள் வந்து நம்ம சிங்குக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணது மட்டும் வயிறு ஏதாவது மாட்டியிருக்காமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாம் மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே சரி அதுலேருந்து ஒரு 3 வயிறத்தை மட்டும் கணக்கு காமிச்சு மிச்சத்தை ஃபுல்லாமே தனியாக எடுத்து வை, நான் தான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், இதை உதவி மட்டும் எனக்கு நீ பண்ணணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம சிங்கும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்போ நம்ம வெற்றி டீமும் உள்ள வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக கற்கண்டு ரவி ஒரு டைமில் பார்த்ததான் என்னடா இவனை பார்க்க எங்க நம்ம தெரிஞ்ச மாதிரி இருக்காடான்னு பார்க்க நம்ம அழகர் தான் அங்கே வந்து மாவு போட்டுக்கிட்டு இருப்பாரு. அதையும் பார்த்துக்கிட்டு என்னடா நீ இந்த நிலைமைக்கு வந்துட்டேடான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தோணுது ஒருவேளை நம்மளோட டைமண்ட் அடிக்கிறது தான் இவங்க வந்து பிளான் போட்டு விட்டுருக்காங்களோ அப்படின்ற விஷயமும் நம்ம கற்கண்டு ரவிக்கு தெரியுது. நம்ம வெற்றி என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வெளியே எடுக்கணும், இதை வந்து நம்ம கவர்மெண்ட்ல மட்டும் விட்டுறக்கூடாது அப்படி சொல்லிக்கிட்டு 2 பேர்த்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டயத்தில் தான் நம்ம வெற்றி என்ன பண்றா பார்த்தீங்கன்னா நம்ம அடியாளுங்களை வந்துட்டு 2 பேர்த்த வந்து அந்த லாக்கர் ரூம்ல மாட்ட வச்சிருந்தான். அவங்களும் மாட்டிருந்தாங்க. இந்த விஷயத்தை ஃபுல்லாமே அங்க இருந்த சிசிடிவி காட்சியில பார்த்துட்டு அவங்களும் சிங்கிட்ட ஃபோன் அடிச்சு சொல்றாங்க. அவங்களும் வந்து பிடிச்சிருந்தாங்க. அந்த ரூம்ல வந்து கொஞ்சம் தண்ணி லீக் ஆயிருக்கும். அதை க்ளீன் பண்றதுக்காண்டி நம்ம சிங்கும் ஹீரோவை கூட்டு உள்ள போறாரு. அவரும் அங்கே க்ளீன் பண்ணிட்டு அங்க இருக்கிற லாக்கர் நம்பர்லாம் நோட் பண்ணிட்டு அவர் வெளியே வந்துருந்தாரு. அங்க கட் பண்ண இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜனனி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஹஸ்பண்டை பார்த்துட்டு நீங்க உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா இந்த உதவி ஃபுல்லாமே நம்ம வெற்றி தானே பண்ணா சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னோட பொய்ப்பு கிடையாது, அவ பேர் காவியா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ இந்த ஓட்டமும் நம்மளை ஏமாத்திட்டான்டா சொல்லிக்கிட்டு அந்த கோவத்தில் வந்துட்டு அவங்களும் அந்த ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாமல் நான் வந்து ப்ரெஸ்ல இருக்கேன் சொல்லிக்கிட்டு அவங்களும் உள்ள போறாங்க. அந்த டயத்தில் நம்ம மாரி கேங் வந்து அவங்கள பார்த்துருந்தாங்க. பார்த்துட்டு நீங்க அன்னைக்கு வந்து மாலுக்கு வந்திருந்தா அப்படின்னு சொல்ல நீ வெற்றியோட ஆளு தாட்டான்னு கேட்க இல்லை அவனும் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி உள்ள என்ன நடக்குன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு வந்து தகவல் சொல்லு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனும் உள்ள வந்து நான் வந்து ஒரு ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள போறேன். போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சிங்கை பார்த்துட்டு ஏதாவது இந்த இடத்துல இருந்து வைரத்தை கொள்ளடிக்கிறக்காண்டி மிகப்பெரிய கும்பலை வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவரு சிசிடிவி செக் பண்ணி பார்ப்பாரு. வெளியே வந்து நம்ம மாரியோட கேங் இருப்பாங்க. அவரு உடனே ஃபோன் அடிச்சு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் சோர்ஸ் பண்ண சொல்ல அவங்களே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருந்தாரு. வெற்றிக்கும் இங்க இருக்கிற ப்ளூ பிரிண்ட் எல்லாம் கிடைக்குது. அவங்களும் டைசன் அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு அங்க இருக்கிற வெண்டிலேட்டர் வழியா அங்க இருக்கிற அந்த ரூமுக்கு போறான். போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த வைரத்தையும் எடுத்து கையில வாங்கிக்கிறான். அந்த இடத்துல நம்ம லீ என்ன பண்றான், அவன் மூஞ்சில வந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டு அங்க இருந்து மாதிரி தப்பிச்சு போயிருந்தாங்க. போனது மட்டும் இல்லாம அந்த வைரத்தை வந்துட்டு அவங்களோட பாஸ்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் கேட்கறாங்க நீ வந்து இதை வந்து நம்ம வெற்றிட்டு வந்து கையில கொடுத்தியாடாங்க கேட்க ஆமா நான் கொடுத்தேன்னு சொன்னா அப்போ வந்து அதுல ஒண்ணுமே இருக்காது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அவரும் மேஜிக் பண்ணி அதுல ஒண்ணுமே இல்லாத மாதிரி பண்ணியிருப்பாரு. இந்த சிங்கு வந்துட்டு என்னடா பண்றீங்கன்னு சொல்லி கேட்க போக அந்த ஸ்ப்ரே எடுத்து அவர் மூஞ்சில் அடிப்பாரு. அவரு என்னடா அப்படின்னு பார்த்தா அது வந்து ஸ்ப்ரே கிடையாது, வெறும் தண்ணி. இதை ஃபுல்லாமே நம்ம வெற்றி தான் ஆல்ரெடி மாற்றி வச்சிருப்பாரு. வெற்றி அங்கே வந்து ஆல்ரெடி 3 வருஷமா அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஸ்வீப் அதாவது கிளீனிங் பண்ணுற வேலை வந்து அவர் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இவர் ஏன் இப்போ இவங்க 3 பேர்த்தையும் ஒன்று போல ஒரே இடத்துல மாட்ட வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ரேட்டை வந்து போடுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து அவங்களோட கூட வேலை பார்க்குற கணக்கு பிள்ளை ஒருத்தர் தான் அந்த கொலையை பண்ணாரு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நம்ம வெற்றியோட அப்பா தான் அவரு. இவங்கெல்லாம் பழி வாங்குறதுக்காண்டி தான் இந்த வேலையை எல்லாமே நம்ம வெற்றி பார்த்துக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவங்க 3 பேர்த்தையும் ஒன்றா மாட்டணும் அப்படின்றது தான் இவனோட மிகப்பெரிய பிளான். இவங்க 3 பேர்த்தையும் ஒரு வழியாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் தான் ஜனனி வந்துட்டு ஃபாரினில் கூட்டு போனால் தான் குணப்படுத்த முடியும் சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஜனனியும் அவங்களோட ஹஸ்பண்டும் ஃபாரின் போகிற மாதிரி காட்டுறாங்க. வெற்றியும் சைடில் இருந்துட்டு அழுதுகிட்டு இருக்காரு. நம்ம வெற்றி அதாவது நம்ம ஜனனியோட ஹஸ்பண்ட் சொன்னது எல்லாமே போய் இவங்க ஆல்ரெடி உண்மையாகவே ஒன் சைடை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. பிரதர்கிட்ட கால் பண்ணி ஏமாறுறது அந்த ஏமாத்துறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் ட்வின்ஸு அப்படியே படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.